அனைவருக்கும் காலை வணக்கம். ஹோம் டூர் போடுங்க அக்கா, ஹோம் டூர் போடுங்க, கிச்சன் டூர் போடுங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கலாம் நிறைய கேட்டுருந்தீங்க. ஆனால் எங்கள் வீட்டை ஹோம் டூர் போட முடியல. இப்படி வாங்கப்பா. ஆனால் நாங்கள் வந்து மூணார் வந்திருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் தங்கி இருக்க வில்லா அதுதான் வந்து ஹோம் டூர் போட போகிறோம். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் வீடியோ பிடிச்சாலும் சூப்பராக தெரியும். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்படி இவங்கெல்லாம் தூங்கிட்டு காலையில் எதையும் அடித்து வைக்காம அப்படி இருக்கும், நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும். ஸோ அதனால் காலையில் வீடியோ எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுனால நேற்று நைட்டே நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஹோம் டூர் போய் பார்க்கலாமா? வாங்க போகலாமா உள்ள? ஓகே. இதுதான் அந்த பங்களா. நம்ம வந்து இதை வீடை சுற்றி பார்க்க போகிறோம். நான் நைட்டே வந்து வீடு ஃபுல்லாக நான் உள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டேன், உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரையும் நான் வெளியில் நிற்க வச்சுட்டேன். வீட்டுள்ள போகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் வெளியிலேயே நில்லுங்க அப்படி சொல்லிட்டு வெளியிலே நிற்க வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது இந்த அட்மாஸ்பியர். இங்கே பார்த்தீங்களா, வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மலை, சுற்றி மலை தான். எல்லோரும் வெளில தான் நிற்கிறாங்க, சுற்றி மலை. இப்போ உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரியா? சரி, ஓகே. ஓப்பன் த டோர். ஏய், கதவு தரடா. நான் தான் திறக்கணுமா? சரி சரி, உள்ள போயிடலாமா? கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறீங்களா? இல்ல நீங்க வந்து என்னென்ன ரூம் என்னன்னு காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். போலாமா? போலாம். டிவி மட்டும் சவுண்டு கம்மி பண்ண சொல்லிடுங்க. ஓகே. உள்ள நுழைஞ்சோன்னா டைனிங்கா? ஆனால் டைனிங்கில் ஒன்றுமே இல்லையே, டேபிள் மட்டும் தான் இருக்குது. இனிமேல் தான் வரும். கிச்சனு இது நம்மளே சமைச்சிக்கணுமா? சமைச்சு கொடுப்பாங்களா? கிச்சன் ஆள் இருக்கு, சமைச்சு கொடுப்பாங்களா? அப்போ எங்கேயே சாப்பிட்டுக்கலாம்ல, வெளில போக வேண்டியதில்லை. கபோர்ட்லாம் சூப்பராக இருக்குது, காஃபி எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. காஃபி டிஃபனு எல்லாமே கிடச்சிடும். ஓகே. நீங்கள் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இடிச்சுக்காதீங்க. இது என்னது? கபோர்டு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது என்ன ரூம்பா? வாஷ் ரூம்பா இது. வெசல் வாஷ். வெசல் வாஷ்க்கு தனியாக ரூமு. இது வந்து பேக் சைடா? பேக் சைடு. ஓகே சரி. நேராக ஆமாம், போங்க போய் சொல்லுங்க. நீங்கள் தானே போய் சொல்லணும். கேம்ப் கொளுத்திக்கலாம். கேம்ப் ஃபயரு நாளைக்கு போடலாம். ஓகே. ஓகே சரி, உள்ளே போடலாம். சென்னை 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 தான். அவர் தான் ஃபுல்லாக, அவர் தான் கேர்டேக்கர், அவர் தான். ஓகே ஓகே சரி, அப்படி போங்க. கிச்சன் வழியாக பேக் சைடு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு சைடு கிச்சன் இருக்குது. கிச்சன்லேயே ஹால்லேயே தான் டைனிங்கு. டைனிங் வந்து ஹால்லேயே இருக்குது. எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இது ஒரு பெட்ரூமு. எங்கள் மீசை எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கள் மீசை வந்து இங்கே இருக்குது. எங்கள் மீசை இங்கே இருக்குது. எங்கள் மீசை யாருன்னா எங்கள் மாமனார். ஓகே. இது ஒரு ரூம். இது உங்கள் ரூமாப்பா? இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இந்த ரூமு? நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. அந்த இட்லியை தூக்கிட்டே வந்தீங்களே, சாப்பிட்டீங்களா? ஓகே. இதில் 4 பேர்லாம் படுக்க முடியாதுப்பா. இதில் 2 பேர் தான் படுக்க முடியும். ஆமாம். இதில் எப்படி 4 பேர் படுப்பீங்க? ஒன்றும் வேணாம், அவருக்கு பெட்டு வாங்கி கொடுத்தா கீழே படுத்துக்கு வரோம். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அடுத்த ரூமுக்கு போகிறோம். எங்கே போகும்போது கூப்பிட்டு போனோம்? எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுறோம். என்னது
இங்கே போகலாமா? இங்கே இங்கே இந்த பெட்ரூம் ஒரு பெட்ரூம் இருக்கு. ஆமா மொத்தம் எத்தனை பெட்ரூம்ப்பா? 3 மொத்தம் 3 பெட்ரூமு. கிச்சனு, இது ஒரு பெட்ரூம். ஆனால் ஒரு 3 பேர் படுக்கலாமா இதில்? 3 பேர் இதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு பாரு. எக்ஸ்ட்ரா பெட். ஓகே ஓகே. 3 பேர் அவ்வளோதான். 3 ரூம் போதும். 3 பேர் தானே, நம்ம மொத்தமே 9 பேர் தானே இருக்கோம். கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு பெட்ரூம். ரூம் இருக்கு. எல்லாம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே. அப்புறம் இது ஒரு பெட்ரூம். அப்பா இங்கே பால்கனி இருக்குப்பா இந்த பெட்ரூமில். ஓப்பன் பண்ணுங்க. வாவ், சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. காலையில் இங்கே நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பர், அழகாக இருக்குது. நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு டூருக்கு வந்துட்டு இங்கே தங்குற இடத்த வந்து ஹோம் டூராக போடுறோம் பாருங்க. சூப்பர்ல. இங்கே ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்கும்லப்பா. இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம் வெளியில். இதுதான் வெளியில் கார் நிற்குது, 2 காரும் நிற்குது. இதுதான் அதாவது ஊருக்கு ஒதுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஒரு காட்டுக்குள்ள கிளைமேட் சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கா மாதிரி. எல்லாமே கேரளாவே அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் வந்து இங்கே ஏதாவது வெளியில் போகணும், எதனா சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப தூரம். சாப்பாடுலாம் இங்கே நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும்ப்பா. இப்போ எல்லாமே இங்கே கிடச்சிரும். இப்போ இங்கேருந்து மூணார் எவ்வளோ தூரம்? 15 கிலோமீட்டரா? இது என்ன ஊர்? இது வந்து பொட்டக்காடு. பொட்டக்காடா? அதான் நான் கரெக்டாக தான் சொல்றேன். பொட்டங்காடு. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, எல்லா குட்டீஸும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கு. சப்பாத்தி, இடியாப்பம். ஓகே, இப்போ நம்ம வெளியில போலாம் வாங்க. பா பக்கத்துலயே ஒரு குட்டி மலை இருக்கு. இதெல்லாம் சரியாதா? எல்லாம் சரியும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப பக்கத்துலயே பில்டிங் இருக்கேப்பா. வரும், லேண்ட்ஸ்லைட் ஆகும் தான். மழை பெஞ்சா இதெல்லாம் தீவிரமா பயங்கரமா மழை பெஞ்சாதான். அழகா இருக்குல்ல. இது என்ன பூப்பா இது? இதெல்லாம் வந்து கூகுள்ல தான் போட்டு பார்க்கணும். கூகுள் மாமா கிட்ட தான் கேட்கணும். கூகுள் அங்கிள்கிட்ட கேட்கணுமா? ஆமா, கூகுள் மாமா கிட்ட கேட்டோம்னா நம்ம சொல்லிடுவாரு. இந்த தைலத்தோடவே சுத்திக்கிட்டு இருக்கேன் நானு. கொடு, அது வேற வந்துரும். இதெல்லாம் மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, நான் என்ன பண்றது? ஓகே ஓகே, சூப்பரா இருக்குல்ல. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்கே பாருங்க, புதினா வந்து டெய்லி அவங்க சமையலுக்கு தேவையான மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. புதினா செடி. ஏன் செப்பல் போடாமல் போக முடியாதா? துரு பிடிச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் நைட்டு வீடியோ எடுத்தேன். கேம்ப் ஃபயர் தானடா இது. இன்னைக்கு நைட்டு போடலாம் இதை. இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, அதனால் மேலே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃபுல்லாக சைடு ஸ்பேஸு. பால்கனிலாம் இங்கே தான் இருக்குது. இது இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இது அப்படியே சுற்றி வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஏறிடலாம். மேலே ஏறினா தான் தெரியும் ஃபுல்லாக. இதுக்கும் மேலே ஏறணுமா? இதுக்கும் மேலே ஏறலாமா? எங்க? ஏய் நல்லா இல்லடா. ஆமா ஆமா, வேண்டாம். ஃபுல்லாக மலை பார்த்தீங்களா? இது வந்து பேக் சைடு. நீ இறங்கிடேலா கீழே? இறங்கிடு. ஃபுல்லாக துரு பிடிச்ச மாதிரி இருக்கு. கீழே இறங்கிடுப்பா. ஃப்ரண்ட்டு அந்த சைடு, அதான் ஃப்ரண்ட்டு பக்கம், முன்னாடி பக்கம். ஆமாம், அழுக்காக இருக்குது ரொம்ப. இறங்குப்பா. நான் பார்த்து இறங்குறேன். நீ பார்த்து இறங்கு, நான் பார்த்து இறங்குறேன்.
மொட்டை மாடி இருக்கு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். அதுக்கு மேலே ஏற முடியல, ரொம்ப அழுக்கா இருக்கு. மேலே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல. இரு ஏலா ஏலா அம்மா வந்துடுறேன் ஏலா. ஓகே, ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்க முடியாது, தெரியாமல் ஸ்லிப்பர் போடாமல் வந்துட்டேங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டே நடக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இங்கே ஃபோட்டோ ஷூட் இல்லை நடக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட்டே நடக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே மட்டும் தான் பால்கனி இருக்குன்னு நினச்சோம் ஐஸு. அப்புறம் தான் பார்த்தா இங்கேயும் பால்கனி. ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி வந்தாச்சு. ரவுண்டு சுற்றி அப்படியே வந்துட்டோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. இது என்ன, இது இந்த சைடில் ரோடு போகுதோ? ஆமாம், இது வந்து வேலை நடக்குது. இப்போ தான் ரோடுலாம் போட்டுட்ருக்காங்க. இந்த ஏரியா டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான். ஓகே, நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இப்படி வாங்கப்பா. எங்கள் ரூமில் பால்கனி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. பால்கனியில் வெளியில் வந்துட்டா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சைடில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி நம்ம நடக்கலாம். இங்கே வேலை நடக்குது. ஸோ வேலை நடக்கிறதுனால வாய்ஸு சரியாக கேட்க மாட்டேங்குது. வெளியில் இந்த ரோட்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க போல. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். ஹோம் டூர் ஃபுல்லாக எல்லா வீடியோ சுற்றி காமிச்சாச்சு. நான் நைட்டே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒன்னோட சின்ன ஒரு மயக்கம், அதுக்காக எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு எனக்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா என்னை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மூணாறு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதை ஒரு பெரிய வ்ளாகாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். நாளைக்கும் அதே மாதிரி எங்கே சுற்றி பார்க்குறோமோ அதை பெரிய வ்ளாகாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். 11 o'clock அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி 11 மணிக்கு ஹோம் டூர் பார்க்கணும். சரியா? பாய்.